மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறீங்க. அந்த தன்னம்பிக்கை இழந்து காணப்படுறீங்க. எதுக்காகவும் தன்னம்பிக்கை இழக்காதீங்க. உங்களை வெல்ல ஆளே இல்லை. தினமும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணினே வாங்க. உங்களை வெல்ல ஆளே இல்லை, எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவசியம் வாங்கி படிங்க. என்ன ரீசன்னா, ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டு புதுசாக ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா சார்னு கேட்டு அதை ரெடி பண்ண சொல்லி வாங்கி படிச்சுட்டு இருக்கிற கூட்டம் ஏராளம். இப்போ அவங்களோட இன்னும் மெட்டீரியலே கண்ணில் பார்க்காத கூட்டம் நிறைய பேர் இருக்கீங்கன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவசியம் விரைவாக ஃபுல் செட் மெட்டீரியலை வாங்கி ஒரு அடிங்க. இறைவன் மேலே பாரத்தை போட்டு இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையை மட்டும் இருக்கட்டும். நாங்கள் வீடியோஸ் கொடுக்குறோம், ரெகுலராக வீடியோஸ் கொடுக்குறோம். எங்களுக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நம்ம கொடுக்குற வீடியோஸ் பக்காவாக இருக்குன்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருதுன்னும் போது நிச்சயம் அது உங்களுக்கு துணை புரியும், டவுட்டே இல்லை. ஃபுல் செட் மெட்டீரியல் அவசியம் வாங்குங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறோம். ஓகே. இப்போ ஒரு முக்கியமான ப்ராப்ளம், 5th சாப்டர் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் 5th யூனிட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இஃப் ஜி இஸ் ஏ குரூப் சச் தட் a dot b whole square equal to a square dot b square for all a comma b in g, then the group g is g a குரூப்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், given g is group, ஓகே, such that எந்த மாதிரி குரூப், சாதாரண குரூப் இல்லை, சச் தட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான குரூப் a டாட் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டாட் பி ஸ்கொயர், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான குரூப் அது, இதுதான் கிவன். சரிங்களா? ஓகே, குரூப்புன்னு கொடுத்துட்டாங்க, கூடவே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த ஜி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்ளியன் குரூப்பா, நாட் அன் அப்ளியன் குரூப்பா, சைக்கிளிக் குரூப்பா, நன் ஆஃப் தீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ டாட் பி ஹோல் ஸ்கொயர் ஒரு குரூப் ஜிங்கிற ஒரு குரூப்பில் எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன்னு வைங்க. அதுக்கு அதில் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதிலிருந்து எடுக்கிறீங்க ஒரு எக்ஸை, அது எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு வேணும்னா எக்ஸ் ஸ்டார் எக்ஸ், இதுக்கு தான் மீனிங், இதை மறந்துடாதீங்க. இப்போது ஏ டாட் பி ஹோல் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம், ஏ டாட் பி டாட் ஏ டாட் பி, இதான் அதுக்கு அர்த்தம். பாருங்கள், ரெண்டு வாட்டி இந்த எக்ஸ் ஸ்கொயராக நினச்சிக்கோங்க, எக்ஸ் டாட் எக்ஸ். ஏன் சார் இங்கே டாட் யூஸ் பண்ணுறீங்க, இங்கே ஸ்டார் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இன் ஜென்ரல் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளமில் டாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாட்டு மல்டிப்ளிகேஷனாக என்னென்னு அவங்க சொல்லலை, சொல்லாட்டி என்ன, அதான் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ ரெண்டு வாட்டி பிரித்து போட்டிருக்கேன். இப்போ இந்த ஏ ஸ்கொயருக்கு என்ன அர்த்தம், ஏ டாட் ஏ இல்லையா, இந்த நடுவில் இருக்கிற டாட் அப்படியே இருக்கட்டும். இந்த பி ஸ்கொயருக்கு என்ன அர்த்தம், பி டாட் பி, இப்படி எழுதிக்கலாம் இல்லையா, பை திஸ் ரூல். எந்த குரூப்பானா இருக்கட்டுங்க, எக்ஸுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இப்படி தாங்க இருக்கும். இங்கே ஸ்டார் ஆப்ரேட்டர்னா இங்கே டாட் ஆப்ரேட்டருங்க. சரிங்க சார், இப்போ ரெண்டுக்கு நடுவில் ஆப்ரேட்டர் டாட் போட்டு எழுதியிருக்கீங்க, இங்கே ஆப்ரேட்டர் டாட் தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு போட்டுங்க. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ள டாட் வேறு போட்டிருக்கீங்க. எஸ், இங்கே ஆப்ரேட்டரே டாட் தான். நீங்கள் எத்தனை வாட்டினா பிரித்து எழுதிங்க, டாட் போட்டு தான் எழுதணும். ஓகே, ஸோ ஏ டாட் பி ஹோல் ஸ்கொயரை ஏ டாட் பி டாட் ஏ டாட் பின்னு எழுதிக்கலாம். இந்த ஏ ஸ்கொயரை ஏ டாட் ஏனும், இந்த பி ஸ்கொயரை பி டாட் பினும் இந்த ரூல் படி எழுதிக்கலாம். நடுவில் இருக்கிற டாட் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்போது அசோசியேட்டிவ், இது குரூப் தானே, அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதுனால இந்த ப்ராக்கெட்டை நம்ம எங்கே வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அசோசியேட்டிவ் லா படி. அப்போது ஏ டாட் பி டாட் ஏ ஈக்குவல் டு ஏ டாட் பி டாட் பி, இப்படி என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ராக்கெட்டை உள்ளே இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இங்கே ஏ டாட் பிக்கு இருக்கிறது பி டாட் ஏ போட்டேன், இங்கே வெளியே இருக்கிற இந்த பி அப்படியே தான் இருக்குது. ஸோ சென்டரில் இருக்கிற ரெண்டு டேர்முக்கு ப்ராக்கெட்டை கொண்டு போயிட்டேன் பை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மேக்ஸில் எதை பண்ணுறீங்கன்னாலும் ரீசனை சொல்லிடணுங்க. மேக்ஸில் எதுவுமே ரீசன் இல்லாமல் மூவ் ஆகாதுங்க. ஓகே, ப்ராக்கெட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டீங்க, கேட்டால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்ட்டீங்க. எதுக்கு இது மாதிரி பண்ணீங்க சார்னா, இப்போ இந்த ஏவும் லெஃப்ட் கேன்சலேஷன் லா படி கட் பண்ணிக்கலாம் இல்லையா. திஸ் இம்ப்ளைஸ் பி டாட் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ டாட் பி டாட் பி, லெஃப்ட் கேன்சலேஷன் லா படி பை லெஃப்ட் கேன்சலேஷன் லா. சரிங்க சார், லெஃப்ட் கேன்சலேஷனால்னா எப்படி கேன்சலேட் பண்ணுவீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் லெஃப்ட் கேன்சலேஷன்லான்னு சொல்லியிருக்கீங்க, கேன்சல் பண்ணி காட்டுங்க, அதுதான் நான் கேட்குறேன். இப்போது ஏதோ ஒன்று பண்ணி தான் இங்கே நம்ம கேன்சல் பண்ணணும்.
இது 2-3 ஸ்டெப் இருக்குது உள்ள. நான் பை லெஃப்ட் கேன்சலேஷன் லான்னு ஏவை கேன்சல் பண்ணிட்டேன். அதேமாதிரி ரைட் கேன்சலேஷன் லான்னு சொல்லிட்டு பியை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ரெண்டும் ஒரே மாதிரி இருப்பாருங்க, பிபி. இங்கே ரெண்டும் ஒரே மாதிரி ஏஏ இருந்தது இல்லையா, அதை கட் பண்ணுறதுக்காக நான் லெஃப்ட் கேன்சலேஷன் லா பண்ணேன். இப்போ ரைட்டு கேன்சலேஷன் லா படி இந்த பி கட் ஆகிடும். அப்போது பி டாட் ஏ ஈக்குவல் டு ஏ டாட் பி. இந்த பியும் இந்த பியும் கட் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். பை ரைட் கேன்சலேஷன் லா. ஓகே, இப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏன்னு நமக்கு கிடச்சிச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதான கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போது ஏ கம்யூட்ஸ் வித் பி, பி கம்யூட்ஸ் வித் ஏ. ஓகே, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் ஆகிடுச்சு. அப்போது G has, this implies G has commutative property. ஆல்ரெடி G குரூப்னு சொல்லிட்டாங்க. G with commutative propertyனா அப்போ G abelian group. Therefore G is abelian. ஏன்னா கம்யூட்டேட்டிவ் வந்துருச்சு, குரூப் வித் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை அபிலியன் குரூப்னு சொல்லிடலாம். சரி, இப்போ G அபிலியன் குரூப்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து இன்ஃபைனைட் செட்டா? இந்த செட்டு இங்கே பாருங்கள், ஜிங்கிறது ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. இப்போ இந்த செட்டு எப்படிப்பட்ட செட்டுன்னு சொல்லலை. பட் நான் என்ன பண்ணல, இங்கே ஆப்ஷனை பார்க்குறேன். ஏன்னா இது இன்ஃபைனைட் அபிலியன் குரூப்பா ஃபைனைட் அபிலியன் குரூப்பான்னு செக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி 4 ஆப்ஷனை பார்த்துக்கலாம். ஏன்னா குரூப் ஜி எப்படிப்பட்டதுலாம் சொல்ல, ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டாலாம் சொல்ல. பட் இங்கே ஆப்ஷனுக்கு வருவோம். அபிலியன் குரூப்பா? கண்டிப்பாக அபிலியன் குரூப். நாட் அன் அபிலியன் குரூப்பா? இல்லை, அபிலியன் குரூப். சைக்கிளிக் குரூப்பா? இது சைக்கிளிக் குரூப் கிடையாது. ஏன்னா சைக்கிளிக் குரூப்னால் அந்த குரூப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வச்சு மற்ற அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் கொண்டு வந்துட முடியும். இங்கே அந்த மாதிரி ஏதாவது பண்ணுற வாய்ப்பு இருக்குன்னா அதை பற்றின டீப் எக்ஸ்ப்ளனேஷனே இல்லை. எலமெண்ட்ஸ் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல, இந்த செட்டு ஜி எப்படிப்பட்டதுன்னு சொல்ல, எதுவுமே இந்த ஒரு சைக்கிளிக் குரூப்புக்கான ஒரு க்ளூவே இல்லை. நம்ம அங்கே போகவே முடியாது. ஓகே, நன் ஆஃப் தீஸா அப்படின்னா இல்லைங்க, அபிலியன் குரூப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ப்ரூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஜி குரூப்புன்னு கொடுத்துட்டீங்க, ஜி வித்து கம்யூட்டேட்டிவ் குரூப் வித்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை அபிலியன் குரூப்னு சொல்லிடலாம் இல்லையா? அப்போது தேர்ஃபோர் ஜி இஸ் அபிலியன் குரூப் தான் கரெக்ட். இது ஃபைனைட் செட்டாக இருந்தால், ஜி ஃபைனைட் செட்டுன்னு அவங்க சொல்லியிருந்தா ஃபைனைட் அபிலியன் குரூப்பு. ஜி இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லியிருந்தா இது இன்ஃபைனைட் அபிலியன் குரூப். இப்போ ஜி ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டான்னு அவங்க கொஸ்டினில் சொல்லலை. நம்மள ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. பாருங்கள், இஃப் ஜி இஸ் எ குரூப் தான் சொல்லியிருக்காங்க. சச் தட் ஏ டாட் பி ஹோல் ஸ்கொயர் கூட ஏ ஸ்கொயர் டாட் பி ஸ்கொயர் ஃபார் ஆல் ஏ கமா பி இன் ஜி, தென் த குரூப் ஜி இஸ் அபிலியன் குரூப் தாங்க இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் இப்போதைக்கு. நாட் அண்ட் அபிலியன் சொன்னது தப்பு, சைக்கிளிக் குரூப் சொன்னது தப்பு. ஏன்னா ஒரு குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்டை வச்சு அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் உருவாக்க முடியணும். ஏதோ ஒரு எலமெண்ட் இருந்தால் கூட அந்த ஏதோ ஒரு எலமெண்ட் அதை கொண்டு அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் உருவாக்கிட முடியும். அப்படி முடியும்னா அந்த குரூப்பை சைக்கிளிக் குரூப் சொல்லலாம். இங்கே அந்த மாதிரி எந்த க்ளூவும் இல்லை, சைக்கிளிக் குரூப்புக்கான போகிறதுக்கான ஆப்ஷனே இல்லை. ஓகே, சரி, எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்கிளிக்னு சொல்லலாம். இங்கே குரூப்போட ஆர்டர் பற்றி எதுவுமே பேசலை. குரூப்போட ஆர்டர் வேறு, எலமெண்ட்டோட ஆர்டர் வேறுங்க. உஷாராக இருக்கணும். சைக்கிளிக்கு போகிறதுக்கான எந்த ஒரு க்ளூவும் இல்லை. இவ்வளோ தான். ஓகே, இல்லை சார் சைக்கிளிக் போகலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது எப்படின்னு சொல்லட்டுங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, இங்கே சைக்கிளிக் குரூப்பான க்ளூவே இல்லை. சரி, சைக்கிளிக் குரூப் கண்டிப்பாக இது கிடையாது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா? எப்படி சொல்லலாம்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு குரூப்பு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அபிலியன் குரூப்னு ஃபைனல் பண்ணிட்டேன். இப்போ சைக்கிளிக் குரூப்புக்கான எந்த க்ளூவும் இந்த கொஸ்டினில் கொடுக்கல, அதனால் சைக்கிளிக் நான் போகல. ஓகே, இல்லை சார் போகலாம் நான் சொல்லிட்டுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள், இல்லை கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள்.